ஒரு 84 வயசு முதியவர் இந்தியா வந்து வெளிநாட்டினவர்கிட்ட தாஜ்மஹல் விற்பனைக்கு இருக்கு வாங்கிக்கிறீங்களா, செங்கோட்டை விற்பனைக்கு இருக்கு, ராஜ்பவன் விற்பனைக்கு இருக்கு, பாராளுமன்ற கட்டிடம் உள்ள இருக்கக்கூடிய எம்பிக்களோட விற்பனைக்கு இருக்கு, ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி அப்படின்னு பேரம் பேசி அவங்க கிட்ட போலியான ஆவணங்களை கொடுத்து மோசடி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சினிமால கூட இப்படி கதை வந்தது இல்லையே, என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டா உண்மைதாங்க. இந்த உலகத்துல இப்படியும் நடந்திருக்கு. 1912 பீகார் சிவான் மாவட்டம் பங்காரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மிதிலேஷ் குமார் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற பெயர் வைக்கிறாங்க. இந்த குழந்தையும் வழக்கம் போல மற்ற குழந்தை போல பள்ளிக்கு போகுது, பாடம் படிக்குது, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு நார்மல் கிட் மாதிரி தான் இருக்கு அப்படி. ஆனா பாருங்க, இந்த மிதிலேஷ் பள்ளி காலத்திலேயே தன்னுடைய உடன் படிக்கும் மாணவர்களை ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை தன் வசப்படுத்திக் கொள்வதில் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தன்னுடன் படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன தெரியாது, என்ன வராது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அந்த மாணவனை பந்தயத்திற்கு அழைச்சு பந்தய பொருளாக தனக்கு வேண்டியதை வச்சு அந்த நண்பனின் ஆசையை தூண்டிவிட்டு அந்த போட்டியில் அவனை தோற்கடிச்சு தான் நினைச்சதை அடைஞ்சிருவானா. பாருங்க எவ்வளவு வில்லத்தனம்னு. இப்படிப்பட்ட குணம் கொண்ட அந்த சிறுவனை ஒரு நாள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர் ஒருத்தர் அழைக்கிறாரு. அவசரமா ஒரு டிடி வங்கியில செலுத்தணும், அதனால நீ பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில இந்த வங்கியில இருக்கக்கூடிய காசாளர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்கிறாரு. மிதிலேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறாரு. இப்போ வங்கி பற்றியும் காசோலை பற்றியும் டிடி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட பாத்தீங்கன்னா டிடி கொடுத்த நபரின் கையெழுத்தை போல ஒரு கையெழுத்தை போட கத்துக்கிறான். அதுக்கப்புறம் வங்கியில வெறும் காசோலையை எடுத்துட்டு அவருடைய வங்கியில இருந்து அவ்வப்போது காசை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த காலத்துல காசு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வங்கியில பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல வராது, கையால மட்டுமே எழுதி தரப்படும் அந்த வங்கியில இருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா கணினி மையம் ஆகாத காலகட்டம் அப்படிங்கிறனால மிதிலேஷ் பண்ணின இந்த தவறு வெளியே தெரியல. இப்படியாக ஒரு நாள் அவர் வங்கிக்கு போயிட்டு தன்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தபோது அவர் கணக்கிட்டதை விடையே அதிக பணம் குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இதை பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அங்க விசாரிச்ச போது அவருடைய கையெழுத்தை போட்டு காசோலையை கொடுத்து யாரோ ஒருத்தர் அந்த பணத்தை திருடியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துடுது. ஸோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வங்கி அதிகாரிகள் உஷாராகி அடுத்த முறை அவருடைய செக்கை நட்வர்லால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிதிலேஷ் குமார் ஸ்ரீவத்சவா போயிட்டு காசோலையை கொடுக்கும்போது கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அது ஒரு சிறுவன் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். ஸோ நட்வர்லால் அப்படிங்கிற பேர்ல முதலா மிதிலேஷ் செஞ்ச ஃப்ராடுத்தனம் இதுதான். ஸோ முதல் தவறே இப்படி இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து வில்லனா இருந்திருப்பான். நீங்க வந்து சினிமால கூட பார்க்க முடியாதான் அந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. தமிழ்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான சதுரங்க வேட்டை படத்தை காட்டிலுமே 100 மடங்கு அதிகமான மோசடி செய்யற பேரவழியா இவர். நட்வர்லால் அப்படின்னு பேரை கூட மாத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இவர் ஒரு ராபின்ஹுட்னு கூட சில பேர் அழைக்கிறாங்களாம். அதாவது இவர் மோசடி செஞ்சு சம்பாதிக்கும் காசை அவருடைய கிராமமான பங்கார கிராம மக்களுக்கு செலவு செய்வாராம். அந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்க கிட்ட வீட்டு திருமணங்கள், ஊர் தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவர் அந்த பணத்தின் மூலமா அந்த ஊர் மக்களுக்காக செய்வாராம். இதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் போலீசார் கிட்ட அவர் காட்டி கொடுக்க மாட்டாங்களாம். சின்ன சின்னதா தான் முதல்ல தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பெரிய பெரிய பணக்காரங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல பெரிய பணக்காரர்களா கருதப்படக்கூடிய டாடா, பிர்லா அண்ட் ருபாய் அம்பானி உள்ளிட்ட பெரிய பெரிய பணக்கார முதலைகளை கூட அவர் எளிதா ஏமாற்றியதா கூறப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, வெளியில தகவல் கசிஞ்சதை வச்சு இதை நம்ம சொல்றோம். இதற்கிடையில நட்வர்லால் படிப்பிலும் ரொம்பவே படுசுட்டியா இருந்திருக்காரு. அவர் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து சட்ட படிப்பு படிச்சிருக்காராம். ஆமா, நட்வர்லால் ஒரு வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சும்மாவே நட்வர்லாலுக்கு நிறையவே கிரிமினல் மூளை இருக்கு. யாரை எப்படி ஏமாத்தலாம், எப்படி பல கோணங்கள் அவங்களை ஏமாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ சட்டம் வேற படிச்சுட்டாரு. அப்படி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு தெரியவா வேணும். அந்த அளவுக்கு பல மோசடிகள் செஞ்சிருக்காருங்க. 8 மாநிலங்கள்ல இவர் பல்வேறு வகையான மோசடிகளை செஞ்சதா குற்றச்சாட்டுகள், வழக்குகள் இருக்கு இப்ப வரைக்கும். ஆனா நட்வர்லால போலீசாரால பிடிக்கவே முடியலையா. அவரு கிராமத்திற்குள் சென்று விட்டால் யார் வீட்டில் வேணுமானாலும் பதுங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு சுதந்திரம் இருக்கான் அவருக்கு. அந்த கிராமத்துல யாருமே அவரை காட்டி கூட கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் போலீஸால? அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நட்வர்லால அதிகம் பயனடைஞ்சவங்களாம். அதனால யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்களாம் அவரை. இப்படி ஒரு நிலையில கொல்கத்தாவிற்கு செல்கிறார் நட்வர்லால். அங்க பாத்தீங்கன்னா ஒரு இரவு நேரம் அப்படிங்கறதுனால சாலையில சில பெண்கள் டார்ச் லைட் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்க ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் கிட்டையும் திருட ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்கள் கிட்டையும் திருடுறத பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு இவரை வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்றாங்க. இதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு பெண் ரொம்ப கோபம் ஆகி இவரை கையும் களவுமா பிடிச்சு கொடுத்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நட்வர்லால் வந்து சிறை சென்ற சம்பவம்னு சொல்லலாம். இந்த சம்பவம் தான் நட்வர்லால் முதலா தப்பு செஞ்சு மாட்டும் தருணம். இந்த சம்பவத்திற்கு அப்புறமா நட்வர்லால் இனி தப்பு செஞ்சா மாட்டவே கூடாது அப்படிங்கிற உறுதி எடுக்கிறாரு. அதன்படி தன் திட்டத்தை மாற்றி மறுபடியும் தன்னுடைய திருட்டு வேலையை செய்ய தொடங்குறாரு.
அதுக்கப்புறமா மிகப்பெரிய சம்பவமாக ரயில்வே காவல்துறை போட வேடமிட்டுட்டு ரயில்வே நிலையத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பொட்டலம் அதிகாரியை மிரட்டுறாரு. இதுக்கு முன்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபர், அதாவது ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர் கிட்ட என்ன பண்ணிடுவாருன்னா, தேவையான சரக்கு வாங்கி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருவாராம். ஸோ அதுக்கப்புறமா அந்த சரக்கு அனுப்பிட்டு ரயில்வே அதிகாரியை மிரட்டி ரசீதும் வாங்கிடுவாராம். ஏன் அப்படின்னா, இவர் தான் ரயில்வே போலீஸ் மாதிரியே வேடம் போட்டிருக்காரு, அதனால இன்னொரு போலீஸை மிரட்டி ரசீது வாங்கிடுறாரு. அந்த ரசீது பணம் கொடுத்தவருக்கு அனுப்பி தான் அனுப்பிவிட்டதாக சொல்லிடுறாரு. ஆனா பொருள் அவருக்கு செல்லாது. இப்படித்தான் மோசடி செய்ய தொடங்கி இருக்காரு. இந்த மோசடியில அவரை போலீசார் பிடிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, அவரே தான் போலீஸ் வேடத்துல இருக்கிறாரே, யாரோ காவலர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களாம் கூட இருந்த அவரையே. அடுத்ததாக சிட்டிசன் படத்துல வர மாதிரி அஜித் கெட்டப் மாற்றுவாரே, அதே மாதிரி கெட்டப் மாத்தி திருட தொடங்கி இருக்காரு. அவர் பெரிய பெரிய கடைகளுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் பெரிய அரசியல்வாதி அண்ட் பணக்காரரின் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதலாளிக்கு குறிப்பிட்ட அளவிலான பொருட்கள் வேணும் அப்படின்னும் அதை செக்காக கொடுத்து வாங்கிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களை வாங்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாராம். நான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அவர் ஒரு செக் கொடுக்குறாரு இல்லையா, என்னோட ஓனர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த செக் பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிடும். செக் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போலியான விஷயமா தான் இருக்குமா. இப்படியாக சில கடைகள்ல கொள்ளையடிச்சிருக்காரு. குறிப்பா நகை கடைகள்ல தன்னுடைய கைவரிசையை அதிகமாவே காட்டியிருக்காரு. ஸோ இப்படியாக நட்வர்லால் பல திருட்டு வேலைகளை செஞ்சாரு தன்னுடைய வாழ்நாளில். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செஞ்ச மிகப்பெரிய திருட்டு வேலை என்ன தெரியுமா? இந்தியாவின் தாஜ்மஹால், பாராளுமன்ற கட்டிடம், செங்கோட்டை, பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வெளிநாட்டில் இருக்கவங்க கிட்ட விற்பனை செஞ்சிருக்காரு. அதுவும் போலி ஆவணங்களை காட்டி. தலை சுத்துதுல இதையும் நம்பி இருக்காங்க வெளிநாட்டினவர் அப்படின்னு கேட்கும் போதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ ஓகே கைஸ், நட்வர்லாலை பற்றியும் அவர் செய்த மாபெரும் திருட்டு சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம அறம் யாதிரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.